ஒரு சில செடிகள் மாடி தோட்டத்துல வளர்க்க உரங்களை அள்ளி அள்ளி போடுவாங்க, இந்த காலிஃபிளவர் கேரட் மாதிரி. ஆனா 6 மாசம் கழிச்சு அறுவடை கொடுக்காது, புடிங் கடைச்சிட்டு போயிட்டு வேற ஏதாவது வளர்த்துட்டு இருக்கும். ஆனா இந்த அவரைக்காய் செடி பாருங்களேன், 2 தடவை அறுவடை கொடுத்து 3ஆவது தடவை நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த பச்சை பூச்சின்னு ஒண்ணு சொல்றாங்க, இது மாடி தோட்டத்துக்கு நன்மை செய்யும் பூச்சா தீமை செய்யும் பூச்சா? அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ். 2 தடவை வேப்பெண்ணெய் அடிச்சும் ஒரு செடியில இந்த பச்சை பூச்சி போகவே இல்லைங்க. சரி கட் பண்ணி பக்கத்துல லேண்ட்ல போடலாமேன்னு பார்த்தா இருக்கிற மத்த செடி அவர்கள் எல்லாம் பறந்து போய் ஒட்டி என் தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிச்சுங்க. சரி வீட்டுல 2 பசங்க 3 பசங்க இருந்தா ஒண்ணு நல்லா படிக்கும், ஒண்ணு வந்து திமிரா இருக்கும், ஒண்ணு கோக்குமாக்கு பண்ணும். அந்த மாதிரி இந்த மாடி தோட்டத்துல செடிகள் இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா நிக்கும். ஆனா ஏதாவது ஒண்ணு சூப்பரா இந்த மாதிரி நான் அவரைக்காய் பழிக்கிறேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி அறுவடை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏப்ரல்ல பெஞ்ச மழை தாங்க இந்த அவரைக்காய்க்கு காரணம். இதோட விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேல இந்த செடி அவரைலாம் வளரவே வளராது. இதோட அக்டோபர்ல தான் வந்து நம்ம செடி அவரை வளர்க்க முடியும். அதே மாதிரி இந்த மிளகாவெல்லாம் பாருங்களேன், வாட்டமா இருக்கு. தண்ணி தினம் ஊத்தினாலும் செல்சியஸ் என்னவோ சென்னையில குறைவா தான் இருக்கு. ஆனா மிளகா செடி வாடி வாடி தொங்குது, எனக்கே தெரியல. அதுலயும் இவ்வளவு மிளகா நான் அறுவடை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பாக்குறது ஊசி மிளகா பாசி மிளகான்னு சொல்ற ஊசி மிளகா செடி தாங்க. இதுல இருந்து நான் 2 தடவை அறுவடை எடுத்துட்டேன். காய போற ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்குறேன் மிளகா கொடுத்துருக்கு. அடுத்ததாவும் ஊசி மிளகா செடி தான். இது குடோன்ல கிடக்குற மாதிரி எங்கேயோ மாடி தோட்டத்துல ஒரு மூலையில இருந்தது. சரி மிளகா சீசன் வருதுன்னு சொல்லி மண்புழு உரெல்லாம் போட்டு ஒரு கைப்பிடி சவர் மேல தூக்கி வச்சா மரம் மாதிரி பெருசா வளர்ந்து அதுல இருந்து வந்து மிளகா கிடைக்குதுங்க. இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம எப்போதுமே இந்த பச்சை மிளகா வச்சு தான் சைட் டிஷ் ரெடி பண்ணுவோம், சட்னி. அதுக்கு வந்து இந்த மிளகா எல்லாம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நான் மாத்தி வச்ச மதுரை மல்லிகை எல்லாம் பாருங்க, தாறுமாறான வளர்ச்சி. மொத்தம் 7-8 செடி மாத்தி வச்சேன்னு நினைக்கிறேன். ஒண்ணு மட்டும் புட்டுக்குச்சு, அடுத்தது எல்லாமே சூப்பருங்க. மொட்டெல்லாம் பார்க்க எவ்வளவு வெண்மையா அழகா இருக்கு பாருங்க. மதுரை மல்லியை மாத்தி வைக்கும் போது அங்கேயும் இங்கே ஒண்ணு நான் வச்சுட்டேங்க. அப்புறமா வந்து மல்லி எல்லாமே ஒரே இடத்துல அடிக்கிற வெயில்ல வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால அங்கங்க இருக்க மதுரை மல்லி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரே இடமா நான் வச்சிட்டு இருந்தேன். அதுக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்கும்போது அழகா இருக்குங்க. ஒரே மாதிரியே குண்டு குண்டு குண்டா சீரியல் பல்ப் மாதிரி பூத்து இருக்கும். இந்த மாடி தோட்டத்துல இந்த பூச்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் கொடுமைப்படுத்தி நம்மளை தலை சுத்தி கீழே விழ வச்சாலும் இந்த பூக்கள் பூத்து இருக்கிறத பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா என்ன ஒரு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் வந்து நிறைவடைஞ்சிடும். ஒரு பக்கம் மைனஸ் ஒரு பக்கம் பிளஸ்ங்க, அதுதான் வாழ்க்கை. அதே மாதிரிதான் இந்த மாடி தோட்டமும். இயற்கை உரங்கள் பயன்படுத்துங்க. தேங்காய் புண்ணாக்கு கரைசல் போடுறதுதான் ஒரே காரணம். இவ்வளவு காய்கறி இவ்வளவு பூக்களுக்கும் வந்து ரீசன். எல்லா அறுவடையும் முடிச்சுட்டு இந்த அறுவடை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது குட்டை முருங்கைக்காய் தொட்டில முருங்கைக்காய் அறுவடை பண்ண நான் மறந்துட்டேங்க. வீடியோ எடுத்தவங்க வர கீழே போயிட்டாங்க. அப்புறமா நானே எடுத்தேன். இந்த குட்டை முருங்கைக்காய் செடி ஒரேடியா குட்டை முருங்கைக்காவா ஆயிட்டே வருது. முதல்ல 2 அறுவடை பண்ணோம், சூப்பரா இருந்துச்சு, சாம்பார்ல போட்டோம். அடுத்ததான் 2 அறுவடை பண்ணும்போது இன்னும் குட்டையாகி அடியில எல்லாம் காஞ்சிக்கிட்டே வருது. மேல் உரங்கள் போட நிறைய அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிறேன்.